ஆண்டவரே உம்மை துதிக்கும் போதே ஒரு பலன், உம்மை துதிக்கும் போதே ஒரு விடுதலை. எத்தனை பேர் சொல்றீங்க அவர் இன்னும் ஜீவனுள்ளவராயிருக்கிறார், அவர் இனியும் ஜீவனுள்ளவராயிருக்க போகிறார். அவர் நித்தியமாய், அவர் நிரந்தரமாய், அவர் யுக யுகமாய், அவர் சதா காலங்களிலும் அவர் ஜீவனுள்ள தேவனாயிருக்கிறார். அவர் வல்லமைகள் குறைந்து போகவில்லை. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? உயிர்த்தெழுந்த இயேசுவின் வல்லமைகள் குறைந்து போகிறது, அந்த மகிமை மாறி போகிறது. இயேசு இந்த உலகத்தில் வாழ்ந்த நாட்களில் அவர் எப்படி அற்புதங்களை செய்கிறவராய், அப்போஸ்தலர் 10:38 சொல்லுகிறது, அவர் நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார் என்று எழுதியிருக்கிறதோ அதே தேவன் நம் மத்தியில் வந்திருக்கிறார். ஒருவேளை ஒருவித சில பயங்களோடு நீங்க வந்திருக்கலாம், சில காரியங்கள் நினைத்து நீங்கள் கலக்கத்தோடு வந்திருக்கலாம். இன்றைக்கு ஆண்டவர் நம்மளை பார்த்தான் சொல்லுகிறார், யாக்கோபு என்னும் சிறு பூச்சி, இஸ்ரவேல் என்னும் சிறு கூட்டமே, நீ ஒன்றுக்கும் பயப்படாதே, நீ ஒன்றுக்கும் கவலைப்படாதே. உன்னை உண்டாக்கினவர், உன்னை சிருஷ்டித்தவர் உன்னோடு கூட இருக்கிறார். கரங்களை தட்டி சொல்லுங்கள், என்னை உண்டாக்கினவர், என்னை சிருஷ்டித்தவர், அவர் என்னோடு கூட இருக்கிறார், அவர் என்னோடு கூட இருக்கிறார். அவருடைய வல்லமைகள் குறைந்து போகவில்லை, அவருடைய மகிமை மாறி போகவில்லை. அந்த உயிர்த்தெழுந்த வல்லமை இன்றைக்கு நம் மத்தியில் வெளிப்படும்படிக்கு, அந்த உயிர்த்தெழுந்த தேவனுடைய வல்லமை. யோசித்து பாருங்களேன், சீடர்கள் எந்த ரோம அரசாட்சிக்கு பயந்தார்களோ, எந்த ரோம காரியங்களுக்கு அவர் பயந்தார்களோ,